கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்கள் யாவரோடும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. இந்த நாளுடைய ஆறுதலின் வார்த்தையை கேட்கலாமா? எஸ்தரின் புத்தகம், அதன் 5ஆம் அதிகாரம், அதில் 2ஆம் வசனம். ராஜா ராஜஸ்ரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டார். அன்பானவர்களே, இங்கே எஸ்தரின் சரித்திர புத்தகத்திலே எஸ்தரை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, எஸ்தர் தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்கள் யாவருக்கும் சம்பவிக்க போகிற அந்த பெரிய தீமையை குறித்து அவள் என்ன செய்கிறாள்? இன்னைக்கு நானும் என்னுடைய தாதிமாரும் 3 நாள் உபவாசம் இருந்து நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மொர்தெகாயின் இடத்துல ஆள் அனுப்பி சொல்றாங்க. நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அன்பானவர்களே, அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் 3வது நாள் முடியும் பொழுது இந்த எஸ்தர் ராஜாத்தி தான் அழைக்கப்பட்டால் ஒழிய ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. நீங்க இதே எஸ்தர் சரித்திர புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, எஸ்தர் ராஜாத்தியாக அந்த ஸ்தானத்துக்கு வரும் பொழுது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், எஸ்தருக்கோ எல்லாருடைய கண்களிலேயும் தயை கிடைத்தது. ஆண்டவர் எல்லா மனிதருடைய கண்கள்ல உங்களுக்கும் தயை கிடைக்கும்படி செய்வாராக. நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு தேவனுடைய அனுக்கிரகமும் மனிதனுடைய கண்கள்ல தயையும் ஆண்டவர் தான் ஏற்படுத்துறார். எஸ்தர் பாருங்க, போய் நின்ற உடனே ராஜா கண்கள்ல எப்படி எஸ்தரை முதலாவது ராஜாத்தியாக ஒரு குயினாக செலக்ட் பண்ணும்போது எல்லாருடைய கண்கள்ல தயை கிடைத்ததோ, அதே போல அழைக்கப்படாத அந்த நேரத்துல எஸ்தர் ராஜாத்தி போய் நிற்கும் பொழுது அதே தேவனுடைய அனுக்கிரகம் மனிதனுடைய கண்கள்ல ஒரு தயை கிடைத்தது. உடனே ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தி, உன்னுடைய மன்றாட்டு என்ன? உனக்கு இந்த தேசத்துல பாதிய வேண்டுமானாலும் யாருகைக்கு இருக்கிற ஒவ்வொரு நாடுகள்ல பாதி சரியாய் நான் கொடுக்கிறேன், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அன்பானவர்களே, பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு ஒரு தயை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம விரோதித்து, நம்மை பகைத்து, நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணணும் மனுஷன் எழும்பலாம், நம்ம நிர்மூலமாகிடணும், நம்முடைய கதையை முடிக்கணும்னு சொல்லி ஆமான்கள் போன்ற சக்திகள் எழும்பலாம். ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் ஒரே ஒரு மனுஷனை எழுப்பி அவருடைய கண்கள்ல உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் எல்லா நிலைமைகளையும் மாற செய்வார். அப்படித்தான் அந்த நாட்கள்ல நடந்தது. எஸ்தருடைய சரித்திரத்துல ஒரு பெரிய ஒரு தீங்கு இஸ்ரவேலருக்கு விரோதமாக அவ கூப்பிடுறார், ராஜாவே நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் ஃபாஸ்டிங் இருந்துட்டு இன்னொரு பக்கம் ஒரு பெரிய விருந்தை உண்டு பண்றான். நான் நம்புறேன், இன்னைக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் வருகிறார்கள் அப்படின்னு சொன்னா ஹைடி மீட்டிங் அப்படின்னு சொல்லி வைப்பார்கள். ஏன் தெரியுமா? அவங்க மனம் குளிரும்படி செய்வது. அப்போ அந்த நாட்டிலேயே இருக்கிற சிறப்பு மிக்க உணவுகளை கொடுப்பது, அதே போல அவங்கள வரவேற்று ஒவ்வொரு விஷயத்தையும் உபசரிப்பது, அப்போ அவங்க மனம் குளிரும்படி. அப்படிதான் எஸ்தரும் ராஜாவை மனம் குளிரும்படி. அப்போ அந்த விருந்துல அவர் கேட்கிறாரு, இன்னைக்காவது சொல்லுமா எஸ்தர், நான் என்ன செய்யணும்? இல்ல ராஜாவே, உங்க கண்ணில் எனக்கு கிருபை கிடைச்சது, அது போதும், நாளைக்கும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எஸ்தர் சொல்றாங்க. அப்போ சரியான நேரத்துக்கு காத்திருந்த எஸ்தர் பாருங்க, ராஜாவிடத்துல சொல்லும் பொழுது
நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் இன்னைக்கு அடிமைகளாய் விற்கப்பட்டு இன்னைக்கு எங்களுடைய உயிரையே எடுக்கும்படிக்கு ராஜா மூலமாக ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, இந்த துஷ்ட ஆமான். நம்மளை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் பகைக்கலாம், எழும்பலாம், அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சிலருடைய கண்கள்ல உங்களுக்கு தயை கிடைக்க பண்ணி அவைகளை எல்லாம் விரோதமாய் எழும்பின எல்லா சக்திகளையும் தேவன் உங்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் பார்க்கும்படியாக அழிந்து போன ஆமானை போல சத்துருக்கள் அழிந்து போவார்கள். அதை பார்த்து சொல்றேன், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மனிதருடைய கண்களை அவர் ஏற்படுத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அனுகிரகத்தை கொடுப்பார். ஆண்டவர் அதே தூக்கு மேடையில, அது மொர்தெகாய்க்காக செய்யப்பட்ட அந்த மேடை இன்னைக்கு ஆமானுக்காக வைக்கப்பட்டது. தீங்கை தேவன் அவங்க வாழ்க்கையில நன்மையாய் மாற்றினார். யூதர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமும் வெளிச்சமும் நன்மையும் நல்ல செய்தியை அவர்கள் கொண்டாடினார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், உங்களை விரோதிக்கிறவங்க பகைக்கிறவங்க முன்பாக கர்த்தர் உங்களுக்கு அநேக கண்கள்ல தயை கிடைக்க, கிருபை கிடைக்க தேவன் ஏற்படுத்த போகிறார். கர்த்தர் உங்க கூட இருப்பதை நீங்க பார்ப்பீங்க, அவங்க இல்லாம போவதை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ணட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலையிலும் ஆண்டவரே, எப்படி எஸ்தருக்கு ஐயா உலகத்துல வாழும் பொழுது ராஜாவுடைய கண்கள்ல தயை கிடைத்ததோ அதே போல let the favor of God, உங்க அனுக்கிரகமும் மனிதனுடைய கண்கள்ல தயவும் என் பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும். என் பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே, நெருக்குகிறதான சத்துருக்கள், பின்வருகிறதான எல்லா விதமான எகிப்தினுடைய காரியங்கள், அவைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா ஒன்றுமில்லாமல் போக பண்ணுகிறார். ஜெயத்தை கத்த தருகிறார். இதனால் ஒரு வெற்றியினாலாக என் பிள்ளைகளுக்கு மாறட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் என் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.